Hi everyone. இந்த வீடியோ நம்ம 9th மேக்ஸ் புக்கில் எக்ஸசைஸ் 3.4ல 13th கொஷின் தான் பார்க்க போகிறோம். பை யூசிங் ஐடென்டி எவால்யூட் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. 7 cube minus 10 cube plus 3 cube. இப்போ சொல்யூஷன் எழுத போகிறேன். இஃப் a plus b plus c is equal to 0 இருந்துச்சு அப்படின்னா தென் a cube plus b cube plus c cube equal to 3 into abc. ஃபஸ்ட்டு இந்த ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 0 ஆர்ட்டுன்னு கண்டுபிடிப்போமா. ஏபிசியோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 7, பியோட வேல்யூ -10, சியோட வேல்யூ +3. இன்னும் வரும் இது +7, இது +3, அப்போ 10. இங்கே -10 இருக்குது. +10 -10 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் 0. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a cube b cube + c cube equal to 3 abc கண்டுபிடிக்கணுமா. a cubeனா 7 cube -10 cube plus 3 cube into 3 into ABC. இப்போ 3 ABயோட வேல்யூ, ஏவோட வேல்யூ என்ன? into 7, பியோட வேல்யூ -10, சியோட வேல்யூ +3. அவ்வளோதான். இப்போ 3 7s are 21. 21 into 3 என்ன வரும்? -10 into 3. 3 1 is 3, 3 2s are 6. அப்போ இங்கே 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 630, -630. ஏன்னா ஒரு மைனஸ் தான் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ் ஆகும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கும்போது ஆன்சர்லேயும் மைனஸ் தான் வரும். அப்போது இந்த 7 cube -10 cube ப்ளஸ்ஸு 3 cube வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -630 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 + 1/8 -27/8ன்னு இருக்குது. இப்போ நான் இதுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த 8 பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? 2 cube எழுதலாமா? இந்த 27க்கு 3 cube எழுதலாமா? இந்த 1 அப்படியே தான் இருக்கும். 1/2 ஹோல் க்யூப்னு எழுதுறேன். 1 க்யூப் பண்ணால் ஆன்சர் 1 தான். 2 க்யூப் பண்ணால் 2 2s are 4, 4 2s are 8, -3/2 ஹோல் க்யூப்னு எழுதலாமா? 3 3s are 9, 9 3s are 27. 8 எப்படி எழுதலாம்? 2 2s are 4, 4 2s are 8. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த கண்டிஷன் நமக்கு ஈக்குவல் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ இந்த நம்பர்ஸ் மட்டும் நான் எழுதுறேன். 1 + 1/2 ப்ளஸ் இங்கே -3/2. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இங்கேயும் 2 எழுதணும்னா 2 + 1 -3/2 என்ன வரும்? 3 -3/2ன்னு வந்துடும். இந்த 0/2 = 0. அப்போ அந்த கண்டிஷன் வந்து ஈக்குவல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு 1 + 1/8 -27/8 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை நான் எப்படி எழுதுறேன்னா, a cube b cube + b cube எழுதலாமா? அப்போ 1 cube + 1/2 ஹோல் க்யூப் -3/2 ஹோல் க்யூப். இதுக்கு நமக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 0ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 3 into ABCன்னு கண்டுபிடிக்கணுமா? இங்கே 3 வரும். இன்ட்டு ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1/2, சியோட வேல்யூ -3/2. ஓகேவா? இங்கேயும் இன்ட்டு சொல்லிக்கிங்க. இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 3 3s are 9 மைனஸ், கீழே 2 2s are 4. அவ்வளோதான். அப்போது இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து -9/4 அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். 14வது கொஷின். இஃப் 2x - 3y - 4z = 0 தென் ஃபைண்ட் 8x³ - 27y³ - 64z³. இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு இதனுடைய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கதை கிவன் தட்னு எழுதிக்கிறேன். கிவன் தட்னு கொடுத்துட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறது எழுதிக்கோமா. 2x - 3y - 4z = 0ன்னு கொடுத்துருக்காங்க. 8x³ - 27y³ - 64z³ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இந்த கண்டிஷன் என்ன தெரியும்? இஃப் x + y + z = 0 அப்படி இருந்துச்சுன்னா x³ + y³ + z³ = 3xyzன்னு எழுதலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஏபிசியில் இருந்துச்சு, அதனால் ஏபிசி போட்டேன். இப்போது xyzல இருக்குது, அதனால் xyzல போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி எழுதலாம்? இந்த 8x³ - 27y³ - 64z³ அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த கண்டிஷன் 0ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போது இதனுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 8 நான் எப்படி எழுதலாம்? 2x ஹோல் க்யூப்னு எழுதலாமா? 2 2s are 4, 4 2s are 8ன்னு கிடச்சிரும். மைனஸ், ஓகேவா? இதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். -3y³ எழுதலாமா? 3 3s are 9, 9 3s are 27, -27y³ கிடச்சிருச்சா? அடுத்தது -4z ஹோல் க்யூப்னு எழுதலாமா? நான் 2 16, 16 4 64. அப்போ z³ இங்கே ஆட் நம்பராக இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே தான் வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எழுத போகிறேன்?
இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப்னு இருந்துச்சுன்னா என்ன எழுதலாம் 3xyzன்னு எழுதலாமா இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப்னு இருக்குது 3xy எழுத போகிறேன் 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2 எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய்யோட வேல்யூ வந்து -3y இசட்டோட வேல்யூ வந்து -4z. இப்போ ஆன்சர் என்ன 3 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணலாம் 3 2s are 6 6 3s are 18 18 இன்ட்டு 4 18 into 4 என்ன வருது 4 8s are 32 பேலன்ஸ் 3 4 1 is 4 4 plus 3 7 72. அப்போ இங்கே என்ன வரும்னா 72 எக்ஸு ஒய் இசட். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸையும் மல்டிபிள் பண்ண ஆன்சர் என்ன கிடைச்சிரும் நமக்கு ப்ளஸ்ன்னு கிடைச்சிரும். அப்போ +72 XY Z அப்படிங்கிறது தான் இதனுடைய வேல்யூ.